பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 25வது நாளுக்குரிய தியானத்திற்கு மார்க்கு 6ஆம் அதிகாரம் 53 தொடங்கி 56 உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மறுநாளில உடனே அவர் கெனசரேத் என சொல்லப்பட்ட கிராமத்துக்கு போகிறார். அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை அறிந்து கொண்டு ஓடோடி வந்து அவர் பாதலை விழுகிறார்கள், சத்தியத்தை கேட்கிறார்கள், அவரை தொடரணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள், அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார்கள், இயேசுவை தொடரணும்னு சொல்லி கேட்கிறார்கள். வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது, கட்டுண்டவர்கள் எல்லாம் பலனடைகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள், வியாதிஸ்தர்கள் எல்லாம் சுகம் அடைகிறார்கள், முடவர்கள் எல்லாம் சப்பானிகள் எல்லாம் சுகம் அடைகிறார்கள். இயேசுடைய நாமம் பறைசாட்டப்படுகிறது. திரள் கூட்டமான ஜனங்கள் அநேகர் அங்கே அழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அங்கே அவர் புகழ்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்கிறார்கள். இது 30ஆக நான் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்களே பயந்தார்கள். ஆனால் இங்கே எப்போதும் பார்க்காத இந்த ஜனங்கள் இயேசு அண்டைக்கு திரவு கூட்டமான ஜனங்கள் வந்து சுகத்தை பெறுகிறார்கள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிள்ளைகளாய் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து இயேசுவை அறிய வைத்தால் நமக்கு அந்த அதிகாரத்தின் வல்லமை, சுகமும் புத்திர சுவிகாரமும் நிச்சயமாக கிடைக்காது. அதனால் இயேசுவை அறிந்து கொள்கிற நாட்களாய் இந்த நாட்டில் இருக்கட்டும். ஆண்டுடைய வல்லமை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.